அன்பான நேயர்களே, நமஸ்காரங்கள். ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. ஜெய் சூலினி துர்கா. தற்போது சாரதா நவராத்திரி, துர்கா நவராத்திரி நடந்துகிட்ருக்கு. இந்த 9 நாட்களில், நவராத்திரி 9 தினங்களில் துர்கை அம்பாளை வழிபடுவது மிக சிறப்பு. எல்லா பிரச்சனைகளையும் அடியோடு களைபவள் இந்த துர்கா தேவி. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு குணாம்சம் உண்டு. இந்த துர்கா தேவிக்கு உள்ள குணாம்சம் என்னன்னா, துக்கங்கள், துன்பங்கள், துயரங்களை அடியோடு களைபவள். இவருடைய மூல மந்திரமே அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு ரிஷிகளால். அதனால் இந்த அம்பாளை தினமும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. நவராத்திரி தினங்களில் வழிபடுவது அதை விட மிகச்சிறப்பு. துர்கை வடிவங்களில் சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, குஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி அப்படின்னு நவ துர்க்கைகள் இருக்காங்க. இந்த நவ துர்க்கைகளை நவராத்திரி தினங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பாளாக வழிபடணும். அது தவிர நவசக்திகள் மாகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, பிராமணி, இந்திராணி, சாம்பவி, சாமுண்டி, நாரசிம்மி அப்படிங்கிற நவசக்திகள், வைஷ்ணவி, இந்த 9 சக்திகளையும் இந்த நவராத்திரி தினங்களில் வழிபடுறோம். தேவி மகாத்மியம், அதாவது சண்டி பாராயணம் பண்ணுவாங்க, சண்டி ஹோமம் பண்ணுவாங்க நவராத்திரி தினங்களில். அது எந்த தேவியை குறித்து பண்ணுறதுன்னா, இந்த துர்கா தேவியை குறித்து பண்ணுறது தான் இந்த தேவி மகாத்மியம், சண்டி பாராயணம், சண்டி ஹோமம். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, சிம்பன்கள், சண்டமுண்டர்கள், இரத்த பீஜர்கள், இந்த அசுரர்களை துர்காதேவி எப்படி வதம் பண்ணுறா அப்படிங்கிற படலத்தை விவரிக்கிறது தான் இந்த சண்டி மகாத்மியம், தேவி மகாத்மியங்கிற இந்த சண்டி ஹோமம். ஆக இந்த சண்டி ஹோமத்தை ஒவ்வொருவரும் கலந்துக்கிட்டால் இந்த சண்டி ஹோமத்தால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும், பூமி சுபிட்சம் கிடைக்கும். கலந்துக்கிற பக்தர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். துர்காதேவியை ஒவ்வொரு நாளும் வழிபடுவது மிகச்சிறப்பு. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில், அமாவாசை, பௌர்ணமி தினங்களில், ராகு காலங்களில் வழிபடுவது மிகச்சிறப்பு. நவராத்திரி தினங்களில் வழிபடுவது அதிசிறப்பு. துர்க்கையை ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு குணாம்சம் உண்டு. இந்த துர்காதேவிக்கு ஒரு குணாம்சம் உண்டு. அது என்னன்னா, துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவைகளை அடியோடு களைபவள் இந்த துர்காதேவி. துர்காதேவியை தொடர்ந்து எந்த ஒரு பக்தனும் வழிபட்டு வந்தால் கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது, வெள்ளி சூனி ஏவல், எதிரி தொந்தரவுகள் இருக்காது, தடைகள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, ராகு கிரக கோளாறுகள் இருக்காது, துஷ்ட கிரக கோளாறுகள் இருக்காது. அதனால் இந்த நவராத்திரி தினங்களில் துர்கை அம்பாளை வழிபட்டு அவளோட அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு வாரத்திலையும் உள்ள செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்பாளை தொடர்ந்து வழிபட்டு அனுகிரகம் பெறணும். எந்த ஒரு உபாசகர் துர்கை அம்பாளை தொடர்ந்து வழிபட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு கஷ்டங்களே ஒரு காலத்திலும் இருக்காது என்பதே உண்மை, சாஸ்திரம் உணர்த்தும் உண்மை. ஜெய் சூலினி துர்கா.